ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நிலா சேரன் அண்ணாவுக்காக கார்த்திகாவை பெண் கேட்க போயிருந்தாங்க. ஆனால் போன இடத்துல அவமானம் மட்டும்தான் கிடைச்சது. அதை சேரனால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன், பாண்டியன், சோழன், நிலா எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோபமும் பட்டாங்க. அதுவும் எதுக்காகனா, நம்ம நிலாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்க நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே சேரன் அண்ணாவுக்கு உண்டு. ஏன்னா தன்னோட வீட்டில் யாருமே வந்து தங்க மாட்டாங்க. ஆனால் நிலா இவ்வளோ நாள் இருக்கிறதே அவங்க ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் உன்னைய பத்திரமா பார்த்துக்கணும், அதுவும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீ ஏம்மா இப்படி போய் அவமானப்பட்டுட்டு வர எங்களுக்காக, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் அவங்க கோபமும் இருந்தது. ஆனால் இந்த எபிசோடில் யார் கூட சண்டை போட்டா அப்படி எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் முந்தின நாள் எப்படி எவ்வளோ ஹாப்பியாக அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. நிலா வந்து பார்க்குறாங்க, என்னடா எல்லாருமே சகஜமாக பேசிட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சேரன் அண்ணா கிட்டே கேட்குறாங்க, என்ன அண்ணா உங்ககிட்ட பேசிட்டாங்களா அப்படின்னு. அண்ணனுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா, நம்மக்கிட்ட தான் பேசுவாங்க, அப்படி பேசாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறான். எல்லாருமே இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம நடேசன் வெளியில் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. நம்ம நிலாவுக்கு ஏற்கனவே அவங்க பேச்சை கேட்காம போய் தான் அங்கே அவமானம் நடந்துச்சு. அதனால் ரொம்பவே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நடேசன் கோவந்தான் பட்டாங்க. உடனே நிலா சேரன் அண்ணா கிட்ட, அண்ணா டீ இருக்குதா, அப்பாவுக்கு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குதுமா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நானே கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, அவங்க பேச்சை நாங்கள் கேட்டிருக்கணும், கேட்காம போய் தான் இந்த மாதிரி ஆச்சு, நான் அதனால் அப்பா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. நிலா டீயை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும், அதுவும் நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும். நான் நினச்சேன் எல்லாருமே சொந்தக்காரங்க, இப்படி ஒன்றா போய் கேட்கும்போது பொண்ணு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா உட்கார வச்சு பேசையாவது வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே அப்படி நடக்கலை, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நடேசனுக்கு அப்படியே ரொம்பவே உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த டீயை கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட நம்ம சோழன் சொன்னாங்க, இவரெலாம் ஒரு ஆளுன்ட்டு இவர்கிட்ட போய் நீங்கள் சாரி கேட்க போகிறீங்களா, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம நடேசனை எல்லாருமே கொஞ்சம் தாழ்வாக தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நிலா அவரை மதித்து அவர் சொன்னதை கேட்கலையேன்னு சொல்லிட்டு வந்து சாரி சொல்கிறாங்களா. இதை கேட்டதுமே நடேசனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே பாசமும் சந்தோஷமும் வருது. அவருக்கு ஏற்கனவே நிலா மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் அதிகமாகவே இருக்குது. அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லவே முடியலை. அதனால் கையில் உள்ள வடையை எடுத்து கையில் கொடுத்து, நீ மட்டும் சாப்பிடு சரியாம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாரு. இது எல்லாத்தையுமே சேரனண்ணா பார்த்து ஒரு மாதிரி பூரிச்சு போகிறாங்க. ஏன்னா நிலா நம்ம வீட்டு பொண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லார்கிட்டையுமே சகஜமாகவும் அன்பாகவும் பழகிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்புறம் நம்ம நிலா கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல கார்த்திகாவை மீட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் இவங்க பேசாமல் தான் போகிறாங்க. ஆனால் கார்த்திகா வலியை வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு, நீங்கள் ஏன் நிலா என் வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் வராமையே இருந்திருக்கலாம், வந்து நீங்கள் தான் அவமானப்பட்டு போனீங்க, எங்கள் அம்மா அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, வேண்டாம், இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, ஒருவேளை நீங்கள் சேரன் மாமா சொல்லி தான் வந்தீங்களா, எனக்கு சேரன் மாமாவை மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நிலா பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்புறம் நிலா சொல்கிறாங்க, நீங்கள் சேரன் அண்ணாவை நினைக்கிறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தான் வற்புறுத்தி நேற்று அவங்கள கூட்டிகிட்டு வந்ததே, ஆனால் அதை நான் ஏன் தான் பண்ணினோங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டுதாங்க. கார்த்திகா எங்கள் அம்மாவும் தான் வந்திருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே போயிடுதாங்க. போயிட்டு அவங்க அம்மாவும் நிலாவை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
இவங்க அப்படி நினச்சா கார்த்திகா கிட்ட தானே நீ நிலா கிட்ட பேசுனியான்னு கேட்கணும். ஆனால் நேராக வந்து நம்ம நிலா சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அம்மா என் பொண்ணுக்கிட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.